ஹாய். இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் பார்க்கலாங்க. என்னன்னா ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. ரீபர்ச்சேஸ் அக்ரீமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குறாங்கல்ல, அந்த கடன் வாங்குற வேல்யூக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல, அதுதாங்க ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ரெப்போ ரேட்னால நமக்கு என்ன பெனிஃபிட்? இதனால நமக்கு என்ன பிளஸ் அப்படிங்கிறத நாங்க பார்ப்போம். ஓகே, இப்போ லாஸ்ட் வீக் ஒரு கிளைண்ட்டை நாங்க மீட் பண்ணியிருந்தோம். யதார்த்தமா நாங்க ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவருடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9.5% இன்னும் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்பதான் நாங்க சொன்னோம், சார் நீங்க இமீடியட்டா உங்களுடைய பேங்க் அப்ரோச் பண்ணுங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க, கண்டிப்பாக உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்னோம். அவரும் அப்ரோச் பண்ணியிருக்காருங்க. இந்த மாதிரி தாங்க நிறைய கஸ்டமர்ஸ் ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ செக் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் ஒரு 6 மந்த்தா மட்டும் 1% வந்து ரெப்போ ரேட் ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்ப 1% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் ஆச்சுன்னா இந்த டைம்ல பேங்க்குக்கு வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல மணி கிடைக்குங்க. அப்ப இந்த பெனிஃபிட்டை கஸ்டமருக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதுதாங்க ப்ராசஸ். அப்ப உங்களுடைய ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணுங்க. கரண்ட்லி நிறைய பேங்க்ஸ் என்ன பண்றாங்கன்னா 8%க்கு 7.9%, 7.5% வந்து ஹோம் லோன் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஓகேங்களா, செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா நீங்களும் ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் ரெடியூஸ் ஆகுங்க. ஓகே, இதை பத்தி இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும், இன்னும் ஃபினான்ஸ் ஓரியன்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸ்ல ஃபினான்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.